ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தகுதியற்றவர் என்பதை அறிந்தும் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பரிசை வெல்வது கற்பனை செய்து பாருங்கள். தோல்விக்கு இதுவே வேகமான வழி என்பதை உணர மட்டுமே வெற்றிக்கான குறுக்கு வழியை எடுத்துக்கொள்வது கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் விரும்பும் அனைவரின் நம்பிக்கையையும் ஒரு சிறிய பொய்யால் இழப்பது கற்பனை செய்து பாருங்கள். நேர்மை என்பது உண்மையை சொல்வது மட்டுமல்ல, நீங்கள் உண்மையில் யார் என்பதை பற்றியது. அந்த உண்மையை கற்றுக்கொண்ட ரோஹனின் கதை இது. ரோஹன் ஒரு புத்திசாலி பையன் மற்றும் விரைவில் புரிந்து கொள்ளும் சாமர்த்தியம் உடையவன். ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது. அவன் எப்போதும் உண்மையை சொல்ல மாட்டான். அவன் வீட்டு பாடத்தை மறந்துவிட்டால் அவன் ஆசிரியரிடம் போய் சொன்னான். அவன் ஏதாவது உடைத்தால் அவன் தன் சகோதரியை குற்றம் சாட்டினான். அவன் படிக்கவில்லை என்றால் அவன் உடம்பு சரியில்லாதது போல் நடித்தான். இதுல என்ன பெரிய விஷயம்? ஒரு சிறிய பொய் யாருக்கும் தீங்கு விளைவிக்காது என்று அவன் நினைத்தான். ஆனால் விரைவில் நேர்மையின்மையின் உண்மையான வினையை ரோஹன் கற்றுக்கொண்டான். ஒரு நாள் அவன் பள்ளி ஒரு பெரிய ஓவிய போட்டியை அறிவித்தது. வெற்றியாளருக்கு ஒரு உயர்கலை பள்ளிக்கு உதவித்தொகை கிடைக்கும். ரோஹன் வரைவதை விரும்பினான். ஆனால் அவனுக்கு தன் திறமைகளில் நம்பிக்கை இல்லை. அவன் வெற்றி பெற விரும்பினான். ஆனால் அதற்காக அவன் உழைக்க விரும்பவில்லை. எனவே ஓவிய போட்டிக்கு முந்தைய இரவு அவன் ஒரு அழகான ஓவியத்தை ஆன்லைனில் கண்டுபிடித்து அதை நகலெடுத்து அதை தன் சொந்த ஓவியமாக சமர்ப்பித்தான். யாருக்கும் தெரிய வராதுன்னு அவன் நினைத்தான். தேர்வு முடிவுகள் வந்த நாளில் ரோஹனின் பெயர் அழைக்கப்பட்டது. அவர் முதலிடத்தை வென்றிருந்தார். கூட்டம் கை தட்டியது. ஆசிரியர்கள் சிரித்தனர். பிரின்சிபல் அவரது படைப்பாற்றலை பாராட்டினார். ஆனால் ரோஹன் மேடையில் நின்றபோது ரோஹனின் கண்கள் அவனது சிறந்த நண்பன் அமனை சந்தித்தன. அமன் பல வாரங்களாக கடினமாக உழைத்திருந்தான். ஆனால் அவன் தோற்றுவிட்டான். மேலும் அமன் கண்களில் எதையும் விட அதிகமாக வலிக்கும் ஒன்றை ரோஹன் கண்டார்: ஏமாற்றம். பின்னர் பிரின்சிபல் கூறினார், நம்ம நடுவர் புகழ்பெற்ற கலைஞர் திரு தாஸ் அவர்களிடமிருந்து கேட்கலாம். திரு தாஸ் எழுந்து ரோஹனின் ஓவியத்தை பார்த்து பின்னர் தனது தொலைபேசியை எடுத்தார். அவர் கூட்டத்தினருக்கு இணையத்தில் இருந்து அதே ஓவியத்தை காட்டினார். பார்வையாளர்கள் மூச்சு திணறினர். ஆசிரியர்கள் முகம் சுளித்தனர். ரோஹன் உறைந்து போனான். அவனது ரகசியம் வெளிப்பட்டது. பிரின்சிபல் பெரும் மூச்சு விட்டார். ரோஹன் பொய்கள் மூலம் சம்பாதித்த பரிசு அல்ல, அவர் கூறினார். ரோஹன் விருது பறிக்கப்பட்டது. அவன் ஒரு வருடம் போட்டிகளில் இருந்து தடை செய்யப்பட்டான். எல்லாவற்றிலும் மோசமானது, அவன் தன் உற்ற நண்பனின் நம்பிக்கையை இழந்து விட்டான். அந்த மாலை ரோஹன் ஒரு மரத்தின் கீழ் தனியாக அமர்ந்தான். தொலைந்து போனதாக உணர்ந்தான். அவனது தாத்தா ரோஹனுக்கு அருகில் அமர்ந்து ரோஹனிடம், நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் என்று கூறினார். நீண்ட காலத்திற்கு முன்பு சந்தையில் தானியங்களை விற்கும் ஒரு ஏழை வணிகர் ஒரு நாள் ஒரு மரத்தின் கீழ் புதைக்கப்பட்ட ஒரு புதையலை கண்டார். இந்த புதையலை நான் வைத்திருந்தால் நான் என்றென்றும் பணக்காரனாக இருப்பேன் என்று அவர் நினைத்தார். ஆனால் பின்னர் அவர் நிறுத்தினார். அவர் நினைவில் கொண்டார், நேர்மைதான் எல்லாவற்றிலும் மிக பெரிய புதையல். எனவே அவர் தங்கத்தை ராஜாவிடம் எடுத்து சென்று உண்மையை சொன்னார். ராஜா அதிர்ச்சி அடைந்தார். நீங்கள் அதை வைத்திருந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் நேர்மையை தேர்ந்தெடுத்தீர்கள். அது உங்கள் உண்மையான குணத்தை காட்டுகிறது. புதையலை எடுத்துக் கொள்வதற்கு பதிலாக ராஜா வணிகருக்கு இன்னும் அதிக செல்வத்தை வெகுமதியாக கொடுத்தார். ஏனெனில் நேர்மையான மனிதன் தங்கத்தை விட மதிப்பு மிக்கவன். ரோஹனின் கண்கள் விரிந்தன. அவனது தாத்தா அவன் தோளில் கையை வைத்து கூறினார், உன் செயல்கள் தான் நீ யார் என்பதை வரையறுக்கின்றன. ரோஹன், யாரும் பார்க்காத போது உன் குணம் உண்மையிலேயே சோதிக்கப்படும். அன்று இரவு ரோஹனுக்கு தூக்கம் வரவில்லை. கதை அவன் மனதில் திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டிருந்தது. மறுநாள் காலையில்
அவன் ஒரு முடிவை எடுத்தான், தன் தவறுகளை சரி செய்ய. அவன் அம்மனிடம் சென்று, நான் தவறு செய்து விட்டேன், நான் ஏமாற்றினேன், நீ வெற்றி பெற தகுதியானவன் என்றான். அவனுக்கு ஆச்சரியமாக அவன் சிரித்தான். எனக்கு காயம் ஏற்பட்டது, ஆனால் உன் நேர்மையை நான் மதிக்கிறேன். பிறகு ரோஹன் பிரின்சிபலிடம் சென்றான். நான் மீண்டும் என் இடத்தை பெற விரும்புகிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்றான். அவன் கண்களில் இருந்த நேர்மையை கண்டு பிரின்சிபல் ஒப்புக்கொண்டார். அன்று முதல் ரோஹன் மாறினான். இனி பொய்கள் இல்லை, குறுக்கு வழிகள் இல்லை, கடின உழைப்பு மற்றும் நேர்மை மட்டுமே. அடுத்த போட்டி வந்தபோது அவன் தன் கைகளாலும் தன் சொந்த இதயத்தாலும் தன் சொந்த ஆத்மாவாலும் வரைந்தான். இந்த முறை அவன் வென்றான். வெறும் கோப்பை அல்ல, ஆனால் அதைவிட பெரியது சுயமரியாதை, நம்பிக்கை, நேர்மை. பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வெற்றிகரமான கலைஞராக ரோஹன் தனது மாணவர்களிடம் கூறினார், ஒரு பொய் உங்களுக்கு ஒரு கணம் வெற்றியை தரக்கூடும், ஆனால் நேர்மை மட்டுமே உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் மரியாதையை தரும். யாரும் பார்க்காத போது உங்கள் செயல்கள் உங்கள் உண்மையான குணத்தை வரையறுக்கின்றன. பொய்களை விட நேர்மையை நீங்கள் தேர்ந்தெடுத்த ஒரு தருணம் எது? கருத்துக்களில் பகிரவும். இந்த கதை உங்களை ஊக்கப்படுத்தி இருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள். வாழ்க்கையை மாற்றும் பாடத்தை நீங்கள் ஒருபோதும் தவறவிடாமல் இருக்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.